இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி ரொம்பவே ஃபேமஸாக சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகி டிஆர்பியில் நம்பர் 1ல் இருக்கிற சீரியல் அப்படின்னா அது எதிர்நீச்சல் தான். பார்ட் 1ம் சரி, இப்போது பார்ட் 2வும் சரி ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ பார்ட் 1ல் நடித்த எல்லா ஹீரோயின்ஸுமே இதுலேயும் நடிக்கிறாங்க. நம்ம மதுமிதாவை தவிர மற்ற எல்லாருமே இதில் நடிக்கிறாங்க. மதுமிதாவை ரீப்ளேஸ் பண்ணி விஜே பார்வதி அவர்கள் நடிக்கிறாங்க. மாரிமுத்து அவர்கள் இறந்ததுக்கப்புறம் சீசன் 1 எப்படி தான் கொண்டு போகிறது, அந்த கதையை இதுக்கப்புறம் எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு கூட அந்த டீமே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. டைரக்டர் திருசெல்வம் அவர்கள் மாரிமுத்தை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வேற ஒரு நடிகரையும் போட்டாங்க. ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக கதை ரீச் ஆகலை. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப அது எல்லா கேரக்டர்ஸும் அப்படியே வச்சு சீசன் 2 டோட்டலாக கொஞ்சம் இதில் கேர்ள்ஸோட பவரை காட்டுறது மாதிரி ஸ்டார்டிங்கே ஆரம்பமே அப்படி கொண்டு வந்திருக்காங்க. இதில் நடிக்கிற ஹீரோ சக்தியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவரோட உண்மையான பெயர் சபரி பிரசாந்த். இவங்க 1995ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி சென்னையில் தான் பிறக்கிறாங்க. இவங்களோட அப்பா சினிமாவில் நடிக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டிருக்காரு. சினிமாவில் கதாசிரியராக இருந்திருக்கிறாரு. எப்படியாவது நம்ம சினிமாவில் ஏதாவது ஒன்று சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் இவர் சின்னதில் இருக்கும்போதே இவங்க அப்பா நிறைய விஷயங்கள் சொல்லி சினிமா இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி வளர்த்துருக்கிறாரு. இருந்தாலுமே இவருக்கு சினிமாவை பற்றின ஆர்வமே இல்லை. அந்த வயசில் பெருசாக எதுவுமே தெரியலை. ஸ்கூல் படித்து முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறாரு. அதுவுமே பசங்க எல்லாருமே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கூலில் என்ன செட்டோ அதே செட்டை அப்படியே போய் காலேஜில் சேர்றாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அங்கே கிருத்திகா பிரியா அப்படிங்கிறவங்கள இவங்க மீட் பண்ணுறாங்க. அப்படி மீட் பண்ணும்போது இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு தான் ஃபஸ்ட்டு ஏற்படுது. நிறைய அந்த டூர் ட்ரிப்ஸ் எல்லாமே சேர்ந்து போகிறாங்க. பசங்களோடு சேர்ந்து அவங்களும் நிறையா ட்ரிப்புக்கெல்லாம் வராங்க. ரொம்ப ஒரு ஜாலி டைப்பாக இருக்காங்க. இன் பிட்வீனில் இவங்க வேறு ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஒரு விதமான பொசசிவ்னஸ் ஏற்படுது. அந்த பொசசிவ்னஸ் சண்டையாக மாறுது. அப்போது நான் யார்கிட்ட பேசினா என்ன, ஏன் உனக்கு கோவம் வருது அப்படிங்கும்போது தான் 2 பேருமே ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற லவ்வை இவர்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டு எப்படி நம்ம லவ் பண்ணுறது அந்த மாதிரியான ஃபீலிங் இவருக்கு ஃபஸ்ட்டு வரலையா. ஆனால் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி தான், நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கோவப்படுவாங்களாம். நாளடைவில் இவருக்கும் இவர் மேலே அவ்வளோ கேரிங்காக இருக்கிறதுனால அவங்க மேலே இவங்களுக்கும் லவ் வந்துடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட அந்த காலேஜ் டேஸில் ஃபுல்லாக லவ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இயர்லேயே அவங்களோட லவ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுது. இவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர், அவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ அந்த டைம்லேயே இவங்களுக்கு அந்த கேம்பஸ் இன்டர்வியூலேயே அவங்க ஒய்ஃப் கிருத்திகாவுக்கு ஜாப் கிடச்சிருது. அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இவரும் ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இவருக்கு பிஸ்னஸ் ஃபீல்டுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். என்ன தான் அவங்க அப்பா நீ சினிமாவில் ட்ரை பண்ணுடா, பொதுவாக அப்பா அம்மா சினிமாக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அப்பா நீ சினிமாவில் ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல, அதில் ஏதாவது நடிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஆடிஷன்லாம் போய் அட்டன் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. அப்போ பெருசாக இவர் இல்லைப்பா எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சபரி லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு அது பெருசாக ஒன்றும் ஸ்கோப் இதாகலை. அதை தொடர்ந்து லாக்டவுனும் வந்தனால பெருசாக ரீச் ஆக முடியலை. ஆனால் அதை எப்படி பெருசுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக யோசித்து அதையும் பெருசுப்படுத்துகிறாரு. அட் த சேம் டைம் நம்மளோட அப்பாவோட ஆசையும் நம்ம அதை நிறைவேற்றி பார்க்கணும்
அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு சின்னதாக வந்து வெப் சீரிஸு, ஷார்ட் ஃபிலிம்மு இதெல்லாம் நடிக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து ஓனாகவே ஒரு பரதநாட்டியம் கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவங்களுக்கு சின்னதுலேருந்தே பரதநாட்டியம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நீ ஐடியில் வேலை பார்த்துக்கிட்டே நீங்கள் ஒரு டான்ஸ் ஸ்கூலும் நடத்து, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எனக்கு யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ என்னோடய ஒய்ஃப் நீ பிஸ்னஸ் பண்ணுற ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுற, ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன்னா அதுக்கு நான் வந்து தடையே சொல்ல மாட்டேன், நீ தாராளமாக ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பரதநாட்டிய ஸ்கூலும் வச்சு கொடுக்குறாரு. இவருக்கு சீரியலில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அதுக்கு முன்னாடி நிறைய ஆடிஷன் கலந்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டால் எக்கச்சக்கமான ஆடிஷன் கலந்துக்கிட்டாரா. இவரோட பாடி ஃபிட்னஸுக்கே வந்து ஃபிட்டாகவே இல்லை. இவர் ரொம்ப ஒல்லியாக இருக்கார், ஹைட்டாக இருக்கார். அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லை, அந்த ஃபேஸ் லுக் வர மாட்டேங்குது, அந்த ரொமான்டிக் லுக்கு வர மாட்டேங்குது. இப்படி பல காரணங்கள் சொல்லி ஒவ்வொரு ஆடிஷன்லேயுமே வந்து இவரை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ எல்லாமே இவர் மனசுக்குள்ளே வச்சது, நம்மளோட அப்பா ஆசைக்காவது ஒரே ஒரு இதுலையாவது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம நடிச்சிடணும். ஏன்னா அவங்க அப்பா சொன்னது, நீ ஷார்ட் ஃபிலிம் வெப் சீரிஸ்லாம் நடிக்கிற, ஆனால் அது எல்லாருக்குமே ரீச் ஆகுதான்னு தெரியல. அப்படிங்கும்போது இவருக்கு கலர்ஸ் தமிழ்லேருந்து தறி அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிது. அந்த டைமில் கலர்ஸ் தமிழில் உள்ள சீரியல்ஸ் எல்லாமே நல்லா ரீச் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ தறிங்கிற சீரியலில் ஒரு பணக்கார வீட்டு பையனாக இவர் வந்து நடிச்சிருப்பார். ஹீரோவாக அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நல்லா நடிக்கிறாரு, பெஸ்ட்டாக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தான் திருசெல்வம் அவர்கள் வந்து எதிர்நீச்சல் சீசன் 1லேயே வந்து இவரை ஹீரோவாக போட்டிருக்காரு. இதுக்குமே நிறையா காம்படிஷன் வந்திருக்கு. ஆனால் டைரக்டர் இவரோட நடிப்பை பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக இவர் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடிக்க வச்சுருக்காரு. நிறைய பேர் வந்து சக்தியும் ஜனனியுமே உண்மையான பேராக இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா வந்து சக்திக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயமே வந்து யாருக்கும் தெரியாமல் தான் இருந்தது. இவருக்கு நவம்பர் 8, 2021 வந்து என்கேஜ்மெண்ட் நடக்குது. அடுத்து பிப்ரவரியிலே அவங்களுக்கு மேரேஜும் நடக்குது. கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் இப்போ வந்து அவங்க ரீச் பண்ண போகிறாங்க. ஆனால் வந்து 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, முன்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ பொசசிவாக இருந்தாங்களோ இப்போது அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க ஒய்ஃப் வந்து நீ இந்த மாதிரி நடி, இந்த மாதிரி எல்லாம் பண்ணு, இப்படி பண்ணாதான் ரீச் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இவருக்கு சொல்லிக்கிட்டே வராங்களாம். இதே மாதிரி இன்னும் பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.